ஹலோ கோடர்ஸ், வெல்கம் டு பாண்டா சீரிஸ். இன்னைக்கு இந்த எபிசோட்ல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, பாண்டாஸ்ல காலம்ஸை ஷார்ட் பண்றது எப்படி, ஒரு காலம் எப்படி ஷார்ட் பண்றது, பல காலங்களை எப்படி ஷார்ட் பண்றது. அதே மாதிரி கன்கேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. கன்கேட் மூலியமா நீங்க பல டேட்டா ஃப்ரேமை ஒரே டேபிளா மாற்ற முடியும். அதை பத்தியும் இன்னைக்கு இந்த எபிசோட்ல தெளிவா பார்க்க போறோம். ரைட். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரெண்டு விஷயத்த நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி படிக்க போகிறோம். ஒன்று வந்து ஷார்ட்டு, இன்னொன்று வந்து என்னது கன்கேட். ஷார்ட்டுக்கும் கன்கேட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஷார்ட்டிங் அப்படின்றது என்ன பண்ணுறது, ஆர்டர் பண்ணுறது, அசெண்டிங் ஆர்டர்லையோ இல்லை டிசெண்டிங் ஆர்டர்லையோ ஆர்டர் பண்ணுறது நம்ம ஷார்ட்டிங்னு சொல்லுவோம். கன்கேட்னா என்ன, ஒட்ட வைக்கிறது. ரைட்டா? ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய டேட்டாவை லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரெடி ஐ ஹாவ் அ டேட்டா. ஸோ இந்த டேட்டாவை இம்போர்ட் பண்ணி லோட் பண்ணிக்கலாமா? ஃபர்ஸ்ட் I'm just going to give you the title, short or shorting in data frame. Okay, so இதுல I just wanted to import the pandas. Import pandas as pd. இப்போ என்ன பண்றோம், டேட்டா ஃப்ரேம் உருவாக்குறோம். pd.read csv. இதில் வந்து என்ன பண்ணுறோம், கண்ட்ரி அப்படின்ற டேபிளை நம்ம வந்து என்ன பண்ணிக்கிறோம், லோட் பண்ணிக்கிறோம். ரைட்டா? ஸோ நீங்கள் டிஃபால்ட்டாக பார்க்கலாம், எனக்கு டேட்டாவானது எந்த விதமான ஆர்டர்லையும் இல்லை. ஆர்டர் இந்த சென்ஸ் கண்ட்ரின்ற ஆர்டரில் இருக்குது. இப்போ கண்ட்ரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆப்கானிஸ்தான் இருக்குது, அடுத்து பீன்ற கண்ட்ரி வரும், சீன்ற கண்ட்ரி வரும், சோ ஆன் அண்ட் சோ ஃபார்த்தில் வரும். நான் எதிர்பார்க்குறேன். பட் இப்போ எனக்கு என்ன தேவைன்னா, இந்த லைஃப் எக்ஸ்பெக்டன்சி இருக்கு இல்லையா, நீங்கள் பார்க்கலாம் இங்கே 28, 30, 31, 34ன்னு நிறைய இருக்குது. ஓகே, இதை நான் அசெண்டிங் ஆர்டரில் ஆர்டர் பண்ண நினைக்கிறீங்களாம். பார்த்தீங்கன்னா அன்ஆர்டர்டாக இருக்குது. இங்கே 60 இருக்குது, 46 இருக்குது, 39 இருக்குது, சோ ஆன் அண்ட் சோ ஃபார்த். இட்ஸ் நாட் இன் ஆர்டர், இட்ஸ் அன்ஆர்டர்ட். இப்போ இந்த டேபிள் இருக்கக்கூடிய இந்த டேட்டாவை நான் ஆர்டர் பண்ணணும்னு நினைக்கிறேன். எப்படி ஆர்டர் பண்ணுறது? இதுக்கு தான் நம்ம பாண்டாஸில் ஈஸியான ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அதோட பேர் தான் வந்து ஷார்ட் வேல்யூஸ் அப்படின்னு. ஷார்ட் வேல்யூஸ் டிஎஃப் நான் என்ன பண்ணுறேன், ஷார்ட் பண்ணுறேன். எந்த பேசிஸ்ல சொன்னேன், என்ன காலமோட பேர் என்ன, லைஃப் அண்டர்ஸ்கோர் எக்ஸ்பெக்டன்சி கொடுத்தீங்கன்னா சூப்பர் சிம்பிளா பாருங்க, நமக்கு என்ன இருக்கு, ஆர்டர் ஆயிருக்கு. ஸோ தட் யூ கேன் சி தட் ருவாண்டால அவங்களோட மேக்சிமம் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி 24 வயசு தான். நம்ம சீக்கிரமா நிறைய பேர் இறந்து போயிடுறாங்க. அதே மாதிரி நம்ம டேட்டா படி ஜப்பான்ல தான் எல்லாரும் அதிகபட்சமான லைஃப் எக்ஸ்பெக்டன்சியை கொண்டிருக்காங்க அப்படின்றதையும் நம்மளால பார்க்க முடியுது. ரைட்டா? சூப்பர் சிம்பிள். ஷார்ட் வேல்யூஸ் அப்படின்னு நீங்க கொடுத்தீங்கனாலே போதும். லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அப்படின்றது நான் உள்ள பாஸ் பண்ணும்போது மை டேட்டா இஸ் ஷார்ட்டட்னா. ஓகே, சரி. ஆனா நீங்க நினைக்கலாம், இங்க வந்து நான் அசெண்டிங்னு சொல்லல, டிசெண்டிங்னு சொல்லல. கரெக்டா? அப்போ ஏன் எனக்கு இப்படி வந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, டிஃபால்ட்டா இது வந்து எனக்கு என்னன்னு நம்ம சொல்றோம்னா அசெண்டிங் ஆர்டர்ல தான் இது ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ இது எஸ்கியூஎல்லையும் நம்ம ஆர்டர் பண்ணுவோம். பாண்டாஸ் அப்படின்றதே நான் என்னன்னு சொன்னேன், பைத்தனுக்குன்னு எக்ஸ்க்ளூசிவா ஒரு எஸ்கியூஎல் கான்செப்ட்ஸ் இருக்குன்னு அதான் பாண்டாஸ் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ இதை நம்ம எஸ்கியூஎல் எப்படி எழுதுவோம், செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள்ஸ், டேபிள் ஆர்டர் பை காலம் நேம் அப்படின்னு கொடுப்போம். ஸோ அதை சிம்பிளா இங்க ஷார்ட் வேல்யூஸ் அப்படின்ற கான்செப்ட் மூலியமா நம்ம என்ன பண்ணிடுறோம், ரீக்ரியேட் பண்ணிடுறோம். ஸோ பை த வே, நீங்க எஸ்கியூஎல் அப்படின்றத நீங்க படிக்கல அப்படின்னா டேட்டா சயின்டிஸ்ட், டேட்டா அனலிஸ்ட் ஆக முடியாது. எஸ்கியூஎல் பத்தின முழுமையான டுட்டோரியல் நம்ம சேனல்ல போட்டிருக்கோம், போய் செக் பண்ணி பாருங்க. ரைட்டா? சரி, இப்போ அசெண்டிங் ஆர்டர்ல நம்ம எக்ஸ்பெக்டன்சியை பார்த்தோம். எப்படி நான் டிசெண்டிங் ஆர்டர்ல சொல்றது, அசெண்டிங் ஆர்டர்ன்றது டிஃபால்ட்டான ஆர்டர். பட் எனக்கு எதுல வேணும், டிசெண்டிங் ஆர்டர்ல வேணும். டிசெண்டிங் ஆர்டர் அப்படின்றதுக்கு நான் இதையே அப்படி என்ன பண்ணிக்கிறேன், காப்பி பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணிடலாம். பேஸ்ட் பண்ணிட்ட பிறகு இந்த இடத்துல நான் என்ன பண்றேன்னா, கமா போட்டு அசெண்டிங் ஈக்குவல் டு ஃபால்ஸ் அப்படின்னு கொடுங்க. இப்போ என்ன இருக்கு, எனக்கு லைஃப் எக்ஸ்பெக்டன்சி பாருங்க, ஜப்பான் மேல வந்துருச்சு. ஸோ அண்ட் சோ ஃபார்த் எனக்கு கீழே போயிருக்கு. இப்போ ஜப்பான் மேல வந்திருக்குன்னா யூ நோ தட், ரைட்? ஸோ இட்ஸ் இஸ் இன் தி டிசெண்டிங் ஆர்டர். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் பண்ண முடியும். சரி, அப்போ சில பேருக்கு கேள்விகள் இருக்கலாம், 2 காலம் எப்படி ஆர்டர் பண்றது அப்படின்ற கேள்வி. 2 காலம் ஆர்டர் பண்றதா அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. இப்போ லெட்ஸே என்கிட்ட இந்த மாதிரி டேட்டா இருக்கு, நீனா, ஸ்டீவன்,
அப்புறம் நவீன் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. நவீன் கூட வேணாம், வேற ஏதோ பேர் வைக்கலாமா, ரம்யா அப்படின்னு நான் வச்சுக்கிறேன். இப்போ இந்த இடத்துல ஸ்டீவனுக்கு ஒரு சேலரி கொடுக்கலாமா, 24,000. ஓகே, இதுக்கு வந்து 17,000. ஓகே, அடுத்து என்ன வேணும், ரம்யாவுக்கு ஒரு 18,000. இல்லை இதுவுமே 17,000 வச்சுக்கலாம், ரைட்? ஸோ இந்த மாதிரி என்கிட்ட ஒரு டேட்டா இருக்கு. இப்போ நீங்க சேலரியை வச்சு மட்டும் ஆர்டர் பண்ண முடியும், இல்லைன்னா இதை மட்டும் வச்சு கூட நீங்க ஆர்டர் பண்ண முடியும். இந்த இடத்துல வேற ஏதாவது பேர் வச்சுக்கலாமா? ஃபார் எக்ஸாம்பிள் மனு அப்படின்ற ஒரு பேர் இருக்கு. இந்த மனுன்ற பேரை வந்து நான் வந்து 16,000 அப்படின்னு வச்சிருக்கேன், ரைட்? ஸோ இப்போ சேலரியை வச்சு நீங்க அசெண்டிங் ஆர்டர்னு கொடுத்தீங்கன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் என்ன வரும், 16,000 வரும், அடுத்து 17,000 வரும், அடுத்து மறுபடியும் 17,000 வரும், மறுபடியும் 24,000 வரும். அப்போ அதுக்கு ரிலவெண்டா இருக்கக்கூடிய நேம்கள் என்ன, மனு, ரம்யா, நீனா, இல்ல நீனா, ரம்யா, ஸ்டீவன். இந்த இடத்துல நவீன், நீனா ஃபர்ஸ்ட் வரணுமா ரம்யா ஃபர்ஸ்ட் வரணுமான்னு நான் சொல்ல கிடையாது, ரைட்டா? அப்போ எனக்கு சேலரிய ஆர்டர் பண்ணணும், அதே மாதிரி இங்க நேம் நான் எந்த ஆர்டர்ல இருக்கணும்னு நான் சொல்லல. நீனா ஃபர்ஸ்ட் வரணுமா ரம்யா ஃபர்ஸ்ட் வரணுமான்னு நான் சொல்லல. உதாரணத்துக்கு இங்க பாருங்க, நம்ம சினாரியோல இது ரெண்டுமே 30ன்னு வச்சுக்கோங்களேன். இது ரெண்டுமே 30 இருக்கு, ரவுண்டா 30 இருக்கு. அந்த இடத்துல அங்கோலா ஃபர்ஸ்ட் வரணுமா கேம்பியா ஃபர்ஸ்ட் வரணுமான்னு நான் சொல்லவே இல்லை. அப்படின்னா எது ஃபர்ஸ்ட் வரும்ன்றது பாண்டாஸே வந்து டிஃபால்ட்டா ஏதோ ஒரு வேல்யூ அன்ஆர்டர்டா கொடுத்துரும், ரைட்டா? சரி, இப்போ இந்த சிச்சுவேஷன்ல எனக்கு இதையும் என்னால ஷார்ட் பண்ண முடியும். அங்கோலா ஃபர்ஸ்ட் வரணுமா கம்பியா ஃபர்ஸ்ட் வரணுமான்னு ஷார்ட் பண்ண முடியும். அதுதான் வந்து ஷார்ட்டிங் 2 காலம்ஸ் டுகெதர் அப்படின்றது. அது உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்களேன். அப்படி இல்லைன்னா இதை கூட பார்க்கலாம், நீங்க இயரை கூட பார்க்கலாம். இயர் பேசிஸ்ல நம்ம பண்ண முடியும், லைஃப் எக்ஸ்பெக்டன்சி பேசிஸ்ல பண்ண முடியும். ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் நான் கொடுக்குறேன், கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கலாம், பட் ஸ்டில் ஐ வில் எக்ஸ்பிளைன் திஸ். ஸோ டிஎஃப் டாட் ஷார்ட் வேல்யூஸ், ஷார்ட் வேல்யூஸ்ல ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன், இயரை மட்டும் வச்சு உங்களுக்கு ஷார்ட் பண்ணி தரேன் பாருங்க. இயரை மட்டும் எனக்கு ஷார்ட் ஆயிடுச்சா, ரைட்? இப்போ இந்த இயர்ல இதுவும் 1952, இதுவும் 1952, இதுவும் 1952. ஆனா அதுல எது எனக்கு லைஃப் எக்ஸ்பெக்டன்சில மேல வரும் நான் சொல்லவே இல்லை. எல்லா 1952வும் எனக்கு வந்துருச்சு. ஆனா லைஃப் எக்ஸ்பெக்டன்சி பாருங்க, அது அசெண்டிங்லயும் இல்லை டிசெண்டிங்லயும் இல்லை, அன்ஆர்டர்டா இருக்கு. இப்போ எனக்கு 1952 ஃபுல்லா எனக்கு ஃபர்ஸ்ட் வரணும், அதுக்கப்புறம் அதுல லைஃப் எக்ஸ்பெக்டன்சி யாரு கம்மியோ அது மேல வரணும், அப்படியே எனக்கு கீழே வந்துகிட்டே இருக்கணும்ன்றதான் என்னோட புரிதலா இருக்கு, என்னோட ரெக்யர்மெண்டா இருக்கு. அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா கமா லைஃப், இங்க என்ன பண்றேன், கமா லைஃப் எக்ஸ்பெக்டன்சின்னு நான் கொடுக்குறேன். இப்ப பாருங்களேன், 1952 தான் எனக்கு ஃபர்ஸ்ட் வரும், போன மாதிரி தான் வந்திருக்கு. ஆனா இந்த தடவை லைஃப் எக்ஸ்பெக்டன்சி எனக்கு அசெண்டிங் ஆர்டர்ல வந்திருக்கு. யூ ஷுட் ஹவ் அண்டர்ஸ்டாண்ட் தட், இல்லையா? சரி, இதையே நீங்க மாத்தி மாத்தி பண்ண முடியும், ஒன்னு அசெண்டிங்லயும் ஒன்னு டிசெண்டிங்லயும் கொண்டு வர முடியும். உதாரணத்துக்கு எனக்கு இயர் வந்து டிசெண்டிங் ஆர்டர், எனக்கு இயர் டிசெண்டிங் ஆர்டர்ல வேணும், லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அசெண்டிங் ஆர்டர்ல வேணும். உதாரணத்துக்கு 2007 யாரு கம்மியான லைஃப் எக்ஸ்பெக்டன்சியை வச்சிருக்காங்கன்றது எனக்கு மேல வரணும். அதுக்கு இதையே வந்து நான் என்ன பண்றேன், அசெண்டிங் ஈக்குவல் டு இதுக்கு நான் ஃபால்ஸ் கொடுக்குறேன், இயருக்கு ஃபால்ஸ் தரேன், விச் மீன்ஸ் எனக்கு இயர் டிசெண்டிங் ஆர்டர்ல வரும். அதுக்கப்புறம் அதுல லைஃப் எக்ஸ்பெக்டன்சி எனக்கு எப்படி இருக்கும், அசெண்டிங் ஆர்டர்ல வரும். இது பாருங்களேன். ஸோ 2007 ஸ்விட்சர்லாந்து வந்து 2007 அவங்களோட லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அப்படின்றது கம்மியா இருக்கு, ரைட்டா? இந்த இடத்துல ரெண்டையுமே கூட நீங்க டிசெண்டிங்ல சொல்லலாம். அப்போ இருக்கிறதுலே அதிக லைஃப் எக்ஸ்பெக்டன்சி 2007ல யாருன்ற ஆர்டர் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி 1-2 காலம் மட்டும் கிடையாது, 1-2-3-4ன்னு எக்கச்சக்கமான காலங்களை உங்களால பண்ண முடியுன்றதை நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுதாங்க ஷார்ட்டிங். ரொம்ப சிம்பிளா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க, ஒரு டேட்டா செட் எடுத்து நீங்க பயன்படுத்தி பாருங்க, அப்பதான் அது உங்களுக்கு ஈஸியா புரியும், ரைட்டா? சரி, அதே மாதிரி இன்னொரு கான்செப்ட் நான் என்ன சொன்னேன், என்ன பார்க்க போறோம்னு, கன்கேட் அப்படின்னு. ஸோ அந்த கன்கேட் அப்படின்றத நம்ம பார்ப்போமா? கன்கேட்னா என்ன, ஆல்ரெடி நான் சொன்னேன், கன்கேட்ன்றது 2 விஷயத்த ஒட்ட வைக்கிறது. ஓகே, அப்ப வந்து எங்கிட்ட ஒரு டேட்டா இருக்கு. ஸோ திஸ் இஸ் த டேட்டா ஐம் ஹேவிங். ஸோ யூசர் ஐடின்னு ஒரு காலம், அதுல 1, 2, 3 இருக்கு. அடுத்து நேம் இருக்கு, சரத், ஷாகித், குஷாலி அப்படின்னு சொல்லி. இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணனா ஐம் ஜஸ்ட் கோயிங் டு ஹேவ் அ டேபிள் வந்துருச்சா? அதே மாதிரி நான் மெசேஜஸ் அப்படின்னு சொல்லி இன்னொரு டேட்டா ஃப்ரேமை உருவாக்குறேன், ஒரு டேபிளை உருவாக்குறேன். ஸோ இதுல பாருங்க, ஐம் ஜஸ்ட் கோயிங் டு ஹேவ் another டேபிள். இப்போ இந்த 2 டேபிளும் நான் வந்து இப்படி ஒட்ட வைக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கு தான் நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம், pd.concat. இதுக்கு வந்து df.concat கொடுக்க கூடாது. ஷார்ட்டிங்க்கு df.concat கொடுத்தோம். இது pdன்றது ஒரு ஜெனரலைஸ்டான ஒரு
ஃபங்க்ஷன். இட்ஸ் நாட் அபவுட் வித் பர்டிகுலர் டேட்டா ஃப்ரேம். ஸோ இந்த இடத்துல எதையும் நம்ம கன்கேட் பண்ண போகிறோம், யூசர்ஸையும் அப்புறம் மெசேஜஸையும். ஸோ யூசர்ஸையும் மெசேஜஸ் என்ன பண்ணுறேன், கன்கேட் பண்ணுறேன். கன்கேட் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல நீங்க கவனிங்க, யூசர் ஐடின்றது எனக்கு காமன் காலம் ஃபார் போத் ஆஃப் த டேபிள். 2 டேபிள்லயும் எனக்கு யூசர் ஐடி இருக்கு. ஆனா நேம் அப்படின்றது எனக்கு ஒரு டேபிள்ல தான் இருக்கு, மெசேஜ் அப்படின்றது எனக்கு ஒரு டேபிள்ல தான் இருக்கு. அப்ப இங்க என்ன ஆகும், 3 காலம் வரும். டேபிள் ஏல 2 காலம் இருந்தது, டேபிள் பில 2 காலம் இருந்தது. அந்த 2 காலம்ல ஒரு காலம் எனக்கு காமன். அப்ப அந்த ஒரு காலம் எனக்கு காமனா வந்துரும். நேமும் மெசேஜும் எனக்கு வந்து இன்னொரு டூப்ளிகேட் ஆகும். ஸோ அந்த இடத்துல எனக்கு நான் அப்படின்னு வந்திருக்கு. நான் அப்படின்னா நாட் அ நம்பர் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதை பற்றிலாம் நம்ம பார்ப்போம். லைக் நல் வேல்யூஸ்னா என்ன, நான்னா என்னன்னு போக போக லெக்சர்ஸில் நமக்கு வரும். ஸோ இப்போதைக்கு ஐ ஜஸ்ட் கன்கேட்டட் 2 டிஃப்ரெண்ட் டேபிள்ஸ் டுகெதர். அதே மாதிரி நீங்கள் கவனிச்சு பாருங்க, இந்த இடத்துல இண்டெக்ஸ் அப்படின்றது நான் சொல்ல கிடையாது. அதுவே எனக்கு அங்கே இருக்கக்கூடிய இண்டெக்ஸ், இங்கே இருக்கக்கூடிய ஒரிஜினல் இண்டெக்ஸையும் எனக்கு வந்து எடுத்து எக்ஸ்பிளிசிட் இண்டெக்ஸாக உருவாக்கியிருக்கு. இப்போ இதை நான் ஆக்சஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியும். இப்போ df3 ஈக்குவல் டு நான் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ df3 டாட் லோக் ஆஃப் 0ன்னு கொடுத்தனா, you guys know that we are going to end up with the 2 different 0 indexes. Why? Because the explicit index was created by concat itself. concat எனக்கு explicit index உருவாக்கிடுச்சு. அந்த டேபிள் இருக்கக்கூடிய இண்டெக்ஸ் இந்த டேபிள் இருக்கக்கூடிய இண்டெக்ஸ் சேர்த்து எனக்கு explicit indexா உருவாக்கியிருக்கு. ரைட்டா? சரி, இப்போ நான் எக்ஸ்பிளிசிட் இண்டெக்ஸை தவிர்க்கணும்னு நினைக்கிறேன். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இதுக்காக நம்ம பயன்படுத்த போகிற விஷயம் தான் இக்னோர் இண்டெக்ஸ் அப்படின்ற கான்செப்ட். இப்போ இந்த இக்னோர் இண்டெக்ஸ்ன்ற கான்செப்டை பயன்படுத்தும் போது உங்களுக்கு இண்டெக்ஸ் ஆனது எக்ஸ்பிளிசிட்டாக இருக்காது. ஒன்லி இம்ப்ளிசிட் யூ ஆர் கோயிங் டு ஹேவ். ஸோ தட் இஸ் ஐடியா பிஹைண்ட் திஸ். ரைட்டா? சரி, இதே மாதிரி யூ கைஸ் வாண்ட் டு நோ, இப்படி கூட கன்கேட் பண்ணலாம்ல நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்படி ஒரு டேபிள் இருந்தது, டேபிள் ஏ, டேபிள் பி இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணியிருந்தோம், இந்த டேபிள் ஏவை இங்கே வச்சு டேபிள் பியை இங்கே வச்சு இப்படி கன்கேட் பண்ணோம். ஓகே, இப்படி கன்கேட் பண்ணதை நீங்கள் எதிர்பார்க்கலாம்ல, இப்படி கூட கன்கேட் பண்ணலாமான்னு உங்கள்கிட்ட ஒரு கேள்வி இருக்கலாம். கன்கேட் இந்த சென்ஸ் சைடு வேஸில் இப்படி. ஸோ இந்த மாதிரி சைடு வேஸில் கன்கேட் பண்ண முடியுமான்னு உங்களுக்கு கேள்வி இருக்குன்னா, ஆப்வியஸாக இதை பண்ண முடியும். எப்படி பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்காக நம்ம பயன்படுத்த போகிறது ஆக்சிஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்ற ஒரு கான்செப்ட். இங்கே பாருங்களேன், என்னாச்சு, எனக்கு இப்படி கன்கேட் ஆயிருக்கு. ரைட்டா? ஸோ நீங்கள் இப்படியும் கன்கேட் பண்ணலாம், இப்படியும் கன்கேட் பண்ணலாம். அது உங்களோட தனிப்பட்ட விருப்பம், உங்களோட ரெக்யர்மெண்ட் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ரைட்டா? ஸோ இவ்வளோதான் இந்த வீடியோவுக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தம்ஸ் அப் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. எங்கள் வீடியோக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கீழே ஐப்புன்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ, பாய்.